வெல்கம் பேக் டு தி அனதர் பார்ட் ஆஃப் தி வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் இருக்கக்கூடிய பாலிமார்ஃபிசம் கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டை பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஈஸியாக இருக்கும். ஓகே, பாலிமார்ஃபிசம் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம். ஊப்ஸில் பார்த்தீங்கன்னா 4 ஃபவுண்டேஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ், செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பாலிமார்ஃபிசம், தேர்ட் என்கேப்சுலேஷன், ஃபோர்த் அப்ஸ்ட்ராக்ஷன். நம்ம ஃபஸ்ட்டு இன்ஹெரிட்டன்ஸ்னு பார்த்தாச்சு. இப்போ பாலிமார்ஃபிசம் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த பாலிமார்ஃபிசம் அப்படிங்கிறது இப்போது ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்குது, அதுக்கு நிறைய சைல்டு கிளாஸ் இருக்குது. இப்போ ஒரு பேரண்ட் கிளாஸில் ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணுறோம். அதே மெத்தடை திருப்பி நம்ம சைல்டு கிளாஸில் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணி நம்ம டிஃபைனிஷன், அந்த ஃபங்க்ஷன், அந்த மெத்தடோட டெஃபனிஷனை மட்டும் அந்தந்த கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமா என்ன ஆகுது, கோட் ரிப்பீட்டேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாகுது, யூசபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு அதிகமாகுது. ஸோ அதுதான் இந்த பாலிமார்ஃபிசம் அப்படிங்கிறது. டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் என்ன பண்ணிக்கலாம், மெத்தட்ஸை வந்து நம்ம டெஃபனிஷன் வந்து கொடுத்துக்கலாம் வித் ரெஸ்பெக்ட் டு தி கிளாஸஸ். ஓகே, இது நான் டெஃபனிஷனாக சொல்கிறதோட கோடிங்கில் நான் காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த மெத்தடை வந்து நம்ம டெஃபனிஷன் பண்ணுறோம்ல, வேறு கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி சேம் நேம் மெத்தடை, அந்த மெத்தடை டெஃபனிஷன் பண்ணுறதுக்கு 5 முக்கியமான டைப்ஸ் ஆஃப் பாலிமார்ஃபிசம் இருக்குது. அந்த 5 டைப் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கம்பைல் டைம், ரன் டைம், டக் டைப்பிங், ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங், இன்டர்ஃபேஸ் அப்ஸ்ட்ராக்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளாக பாலிமார்ஃபிசம்னா என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. பாலிமார்ஃபிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெனி ஃபார்ம்ஸாக இருக்கும். எப்படின்னா ஒரே சிங்கிள் மெத்தட் நேமை வேறு கிளாஸில் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸை பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் டெஃபனிஷன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அது மூலயமா ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட், அதுக்கப்புறம் வந்து ரிப்பிட்டேஷன் ஆஃப் கோட், அதாவது ரிப்பிட்டேஷன் ஆஃப் கோடை வந்து நம்ம தடுக்கலாம். அதையும் தாண்டி கோட் ரீயூசபிலிட்டி நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்டை இருந்து நம்ம ஒரு காமனான மெத்தட் நேமை கொடுத்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதான் நம்ம இங்கே கொடுத்துருப்போம், த்ரோ எ கிளாஸ், சேம் கிளாஸ், த்ரோ எ காமன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ இப்போ நான் சொன்னதுன்னா கொஞ்சம் குழப்பமாக இருந்திருக்கும், கோடிங் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதில் 5 டைப்ஸ் ஆஃப் பாலிமார்ஃபிசம் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம 5 டைப்பையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைல் டைம். இந்த கம்பைல் டைமுக்கு இன்னொரு நேம் தான் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஓவர்லோடிங். ஓகே, இந்த மெத்தட் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லையுமே மேக்ஸிமம் சப்போர்ட் ஆகும், ஆனால் பைத்தானில் சப்போர்ட் ஆகாது. ட்ரூ மெத்தட் ஓவர்லோடிங், அதாவது அந்த மெத்தட் ஓவர்லோடிங் அப்படியே 100% மற்ற லாங்குவேஜ் இருக்கிற மாதிரி பைத்தானில் சப்போர்ட் ஆகாது. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம டிஃபால்ட் ஆர்குமெண்ட், கீவேர்டு ஆர்குமெண்ட் தான் படிச்சிருப்போம்ல, அதை வச்சு நம்ம இதில் சப்போர்ட் பண்ண வைக்கலாம் பைத்தானில். ஸோ அதை எப்படி அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். அதுதான் பார்த்தீங்கன்னா கம்பைல் டைம், மெத்தட் ஓவர்லோடிங். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஜாவாவில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஜாவாவில் கிளாஸ் அப்படின்னா, இப்போ நம்ம இதில் ஒரு மெத்தட் கொடுத்துருக்கோமா, இன்ட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு 2 நம்பரை ஆட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா இன்ட் ஆடில் 3 நம்பரை நம்ம 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து டபுளில் நம்ம இப்போ பப்ளிக் டபுள் ஆடுன்னு கொடுத்துட்டு டபிள்யூ மீன்ஸ் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே வந்து டபுள் டேட்டா டைப்பில். நான் இங்கே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நாங்கள் கால் பண்ணும்போது எனக்கு 2,3 அப்படின்னு கொடுத்தா எனக்கு இந்த ஆட் ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஏன்னா இங்கே வந்து 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால 3 பேராமீட்டர் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு இந்த 3 பேராமீட்டர் இருக்கக்கூடிய இந்த மெத்தடும், அதுக்கப்புறம் டெசிமல் பாயிண்ட் வச்சு கொடுத்தோம்னா எனக்கு இந்த டபுள் மெத்தடும் கால் ஆகும். ஓகே, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா மெத்தடுக்கும் நேம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆட் தான். ஸோ நல்லா பார்த்தாலே உங்களுக்கே புரியும். ஸோ இது மூலயமா என்ன புரியுது அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு மெத்தடை அகைன் நம்ம ஓவர்லோட் பண்ணியிருக்கோம். ஓவர்லோட் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பேராமீட்டர்ஸ் வரும்போது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதையே நம்ம எப்படி பைத்தானில் யூஸ் பண்ணலாம், ஏன் இதை நம்ம அப்படியே மற்ற லாங்குவேஜ் மாதிரி யூஸ் பண்ண முடியாது, ஏன் 100% பைத்தான் வந்து இந்த மெத்தட் ஓவர்லோடிங் வந்து சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். அண்ட் எப்படி நம்ம இதை அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம், பைத்தானாக சேஞ்ச் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள் தான். கிளாஸ் இங்கே என்ன இருக்குது,
கால்குலேட்டர்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து சும்மா கால்குலேட்டர்ன்னு போட்டுக்கிறேன். கால்குலேட்டர். ஓகே. தென் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். டெஃப் ஆட் பேராமீட்டரை பொறுத்தவரை நம்ம செல்ஃப் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணுறது கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் 2 நம்பர் பாஸ் பண்ணிக்கிறேன். பாஸ் பண்ணிட்டு ரிட்டர்னில் போயிட்டு 2 ஆட் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் A + B. ஓகே. ஸோ இப்போ நான் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கேல்க் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிவிட்டு இந்த கால்குலேட்டரை நான் இங்கே அசைன் பண்ணிவிட்டு தென் அந்த பர்டிகுலர் மெத்தடை நான் கால் பண்ணிக்கிறேன். இப்போ 2 பாஸ் பண்ணிவிட்டு 3 பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட்டில் எனக்கு வந்துருச்சு. ஓகே. ஸோ அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அதே நேமில் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், சின்னு சொல்லிட்டு இன்னொரு பேராமீட்டர் கொடுக்கேன். ஸோ இது மூலயமா என்ன பண்ணிக்கலாம், நம்ம இன்னொரு நம்பரை பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான கான்செப்டே ஜாவாவில் பார்த்த மாதிரி. ஸோ அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் எரர் வரும். ஏன்னா ஆடை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதைத்தான் எடுத்துக்கிறோம் தவிர இந்த எரர் நமக்கு இருக்காது. ஓகே. சாரி, இந்த ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இதாகிடுச்சு. ஸோ செகண்ட் டைம் கால் பண்ணும்போது எனக்கு இந்த ஆடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரர் நமக்கு என்ன எரர் வருது, ஒரு மிஸ்ஸிங் வருது. சி அப்படிங்கிறது எனக்கு மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எரர் வருது. ஸோ இந்த மாதிரி கேசஸில் நம்ம என்ன பண்ண முடியாது, மெத்தட் ஓவர்லோடிங் வந்து ஸோ இதை நான் சொல்கிறேன், ட்ரூவான மெத்தட் ஓவர்லோடிங் வந்து சப்போர்ட் பண்ணாது பைத்தனில். இப்போ நம்ம இங்கே பண்ணதே அப்படி பண்ணோம், பட் இங்கே ஒர்க் ஆகலை. ஸோ இதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானில் ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருப்போம், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டு, அப்புறம் கீவேர்ட் ஆர்குமெண்ட் அதெல்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே அச்சீவ் பண்ண போகிறோம். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதை ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆர்குமெண்ட் இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, இந்த ஆர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம், கீவேர்ட் லென்த் ஆர்குமெண்ட். ஸோ அதை இதை நம்ம இந்த இடத்துல ஆர்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா முடிஞ்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல ஒரு ஃபார் லூப்பை போட்டுட்டு இதை பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா ஃபங்க்ஷனில் நான் என்னன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. ஃபார் லூப்பில் ஃபார் நம் இன் ஆர்க்ஸ். ஸோ ஒரு நம்பரை எடுத்து இங்கே என்ன பண்ணுறேன்னா சம்முன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்க, 0ன்ட்டு இனிஷியலைசேஷன் பண்ணி ஒரு நம்பரையும் நான் என்ன பண்ணுறேன், வரும்போது இந்த சம்மோட நான் ஆட் பண்ணிப்பேன். சம் ப்ளஸ் ஈக்குவல் டு நம் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஐட்ரேஷன்லேயும் ஒரு நம்பர் எடுத்து வர இந்த சம்மில் ஆட் பண்ணிடும். ஃபைனலாக இந்த லூப்புக்கு வெளியே வந்து இந்த சம்மை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இப்படி பண்ணுற மூலியமா இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 5 வந்துருச்சு, 10 வந்துருச்சு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஈஸியாக புரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம கீவேர்ட் ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பைத்தானில் இந்த மாதிரி ஓவர்லோடிங்கை வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இல்லை கான்செப்ட். ஸோ அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த கீழே நம்ம கொடுத்துருப்போம். ஓகே. இந்த கம்பேர் டைம் பாலிமார்பிசத்துக்கு இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம். ஸோ நேம் ஈக்குவல் டு நன்னு கொடுத்துருக்கோமா அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல நம்ம எதுவுமே பாஸ் பண்ணாட்டி கூட, அதாவது இந்த இடத்துல ஹலோ அப்படிங்கிறத எதுவுமே பாஸ் பண்ணாட்டியும் நேமுங்கிறத நன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த பர்டிகுலர் இஃப் கண்டிஷனில் வந்து இஃப் நேம் வந்து ஏதாவது ஒரு நேம் வந்துச்சு அப்படின்னா எனக்கு ஹலோ நேம் அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணணும், ஹலோ அந்த நேமு. ஸோ எனக்கு எதுவுமே வரல அப்படின்னா எல்ஸில் பிரிண்ட் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் எனக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி g.hello அப்படின்ட்டு கால் பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு நேம் அப்படிங்கிறது எதுவுமே கொடுக்கல, அப்போ நன்னு. ஸோ அப்போ இந்த இஃப் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காது.
ஏன்னா இஃப் நேம் அப்படிங்கும்போது இந்த நேம்ல ஏதாவது ஒண்ணு இருந்தா தான் எஸ் அப்படிங்கிறது வரும். ட்ரூ ஆகும். இல்லன்னா ட்ரூ ஆகாது. ஸோ அந்த பட்சத்தில இது வராது. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் எனக்கு பிரிண்ட் ஹலோ. ஹலோங்கிறது மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. செகண்ட் டைம் நம்ம நேம பாஸ் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த நேம் ஈக்குவல் டூ பாசித் அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம இங்க உள்ள என்ன குடுத்தோமோ, இந்த பர்ட்டிகுலரா நமக்கு அதுக்கு ஏத்த மாரி ஃபார்மேட்டிங் குடுத்தோம்னா நம்மளுக்கு இங்க பிரிண்ட் ஆகும். ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, கம்பைல் டைம் பாலிமார்பிசம். ஸோ பைத்தான பொறுத்தவரை நம்ம ட்ரூவா ட்ரூ கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அச்சீவ் பண்ண முடியாது. எதனால இது கம்பைல் டைம் அப்படிங்கிறாங்கன்னா, நம்ம கம்பைல் டைம்ல தானே இங்க நம்ம வேல்யூ குடுக்கோம். ஸோ ரன் டைம்ல குடுக்கல. ப்ரோகிராம் ரன் ஆகுறதுக்கு முன்னக்கூட்டியே நமக்கு வேல்யூ குடுக்கும். அதனால தான் கம்பைல் டைம். ஸோ பைத்தான பொறுத்தவரை நம்ம வந்து ட்ரூவான கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அச்சீவ் பண்ண முடியாது. அப்படி நம்ம பாலிமார்பிசம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மெத்தட்ஸ யூஸ் பண்ணி லைக் இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் மெத்தட் இல்லன்னா நாங்க சொன்ன மாரி இந்த ஆர்க்ஸ் மெத்தட். ஸோ இந்த மாரி யூஸ் பண்ணி நீங்க அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகே. தென் நம்ம ரன் டைம் பாலிமார்பிசம் பத்தி பார்ப்போம். இதுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா, மெத்தட் ஓவர் ரைடிங். ஸோ இது ரொம்பவே சிம்பிள் தான். போன வாட்டி நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கும்போதே நம்ம இது பண்ணியிருப்போம். ஸோ ஆனா நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். இது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ கிளாஸ் அனிமல்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கா கிளாஸு. இந்த கிளாஸ்ல டிஃப் ஸ்பீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் குடுத்துருக்கோம். இதுல நம்ம அனிமல் ஸ்பீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே சேம் மெத்தட நம்ம இந்த பேஸ் கிளாஸ் டாக்குக்கும் நம்ம குடுத்துருக்கோம். இதுல நம்ம டாக் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இத மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த மெத்தட எவ்வளோ வேணாலும் நீங்க ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு தி பேஸ் கிளாஸ். பேஸ் கிளாஸ்ன்னு சொல்லல, நீங்க என்ன கிளாஸ்ல வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்க ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் குடுக்கலாம். இங்க ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் குடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி இம்ப்ளிமெண்டேஷன் அந்த மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷன நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆக்சுவலா இந்த இடத்துல மெத்தட்ல உள்ள அதாவது இந்த டிஃபனிஷன நம்ம ஓவர் ரைட் பண்றோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஓவர் ரைடிங். இப்ப இந்த இடத்துல நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். கிரியேட் பண்ணிட்டு a.speakன்னு குடுத்தா நமக்கு இந்த பர்ட்டிகுலரா வரும். அனிமல் ஸ்பீக்ஸ்ன்ட்டு. d.speak. ஸோ நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன்னா ஒரு காமன் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இடத்துல 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியும் நம்ம காமனா ஒரே ஸ்பீக் மெத்தட் இன்டர்ஃபேஸஸ் நம்ம கால் பண்றோம். ஸோ இது மூலியமா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, இந்த இடத்துல டெஃப் ஸ்பீக் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம புதுசா ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணணும். டெஃப் ஸ்பீக் டாக். அப்புறம் புதுசா கேட்ன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண டெஃப் ஸ்பீக் கேட் அப்படின்னு கிரியேட் பண்ண தேவையில்ல. ஸோ அதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம், டைரக்ட்டா இந்த மாரி நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவர் ரைட் பண்ணி இந்த மாரி கால் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு காமனான ஒரு இன்டர்ஃபேஸ்லயே கால் பண்ணிடலாம். ஜஸ்ட் இப்போ நம்ம ரன் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு நம்ம குடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ட பொறுத்து நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்துரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரன் டைம் பாலிமார்பிசம். இது ரன் டைம்ல நம்மளுக்கு வந்து நடக்கிறனால இது ரன் டைம் பாலிமார்பிசம். இதுக்கு இன்னொரு நேம் மெத்தட் ஓவர் ரைடிங். ஓகே. ஏன் இது ரன் டைம் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ரன் டைம்ல தான் நமக்கு தெரியும். ஸோ நம்ம அந்த ப்ரோகிராம் ரன் பண்ணும்போது அது அந்த இன்டர்பிரிட்டருக்கு வந்து என்ன ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டக் டைப்பிங். ஸோ இதுவுமே சிமிலியர் தான். பட் இந்த டக் டைப்பிங்கை பொறுத்தவரை எந்த ஆப்ஜெக்ட் பாஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்குலாம் இதுக்கு விஷயம் கிடையாது. ஸோ அதை பொறுத்தவரை ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ண போறாங்க. அந்த ஆப்ஜெக்ட்ல உள்ள ரெஸ்பெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல அனிமல் டாட் சவுண்ட் அப்படிங்கும்போது இந்த இடத்துல இந்த டக் டைப்பிங் மெத்தட்க்கு தெரியாது. ஸோ நம்ம கேட் பாஸ் பண்ண போறாங்களா இல்லைன்னா டக் அப்படிங்கிறது பாஸ் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது. ஸோ நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம இந்த டைரக்டா இங்கே டக்கோ காட்டோ இங்கே கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு வந்து ஸோ அதனால சிம்பிளா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன ஆப்ஜெக்ட் வேணாலும் பாஸ் பண்ணட்டும். நான் வந்து கேர் பண்ணி எது இது இருக்கோ அதை எடுத்து வந்து கொடுப்பேன். அப்படின்னு இந்த டக் டைப்பிங். ஸோ அதுதான் அப்படிதான் சொல்லுவாங்க இந்த டக் டைப்பிங். டக் டைப்பிங் கான்செப்ட் எது வேணா நீங்க பாஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு எது ரெலவெண்டா இருக்கோ நான் எடுத்து வந்து கொடுப்பேன். அதான் இந்த கான்செப்ட். ஸோ சேம் லைக் நம்ம பார்த்த மாதிரி தான். பட் இந்த இடத்துல நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி நம்ம கொடுக்கறனால இதுக்கு வந்து என்ன ஆப்ஜெக்ட்டுங்கிறதே தெரியாது. ஸோ இதுவும் ரன் டைம்ல தான் நம்ம கொடுக்கும்போது தான் தெரியும். ஓகே. ஸோ அடுத்ததா பார்க்க போறது ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங்.
ஸோ ஆப்ரேட்டர் அப்படின்னா பொதுவாக என்ன இந்த ப்ளஸ்ஸு மைனஸு டிவிஷன் இதான் ஆப்ரேட்டர்ஸ் சிம்பிள்ஸ். ஸோ அதையும் நம்ம ஓவர்லோடிங் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த பாலிமார்பிசம் கான்செப்டில் தான் வரும். இப்போ 2 இதை ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏ ப்ளஸ் பின்னு ஆட் பண்ணுறோம். ஏ 10 பி வந்து 30னா 10 + 30 40 அப்படிங்கிற நார்மலான அடிஷன். அந்த அடிஷனை நம்ம கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு தி கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அடிஷன் பண்ணணும், ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அது ஒன்றுமே இல்லை. இந்த டெஃப் இனிட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதை நம்ம கொடுத்துட்டு இந்த பேஜஸ் புக்கோட பேஜஸ் இங்கே பாஸ் பண்ணுறோம். இந்த டெஃப் ஆட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டண்டர் மெத்தட். ஸோ இந்த டண்டர் மெத்தட் ஆர் மேஜிக் மெத்தட்ஸ்ம்பாங்க. டூ செப்பரேட்டான ஒரு டாப்பிக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஆட் இருக்குது, அப்போ ஆர்இடிஆர் ரெப்பிட்டேஷன் இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிங் இருக்குது, எஸ்டிஆர் இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம ஃபியூச்சர் ரெடியெல்லாம் பார்ப்போம். இப்போதைக்கு இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதர் அப்படின்ட்டு புதுசாக ஒரு நேம் கொடுத்துருக்கோமா. இந்த அதர் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு டைமாக எனக்கு இந்த புக்கில் 100 அப்படின்னு பாஸ் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு டைமாக இருக்கக்கூடிய அந்த பேஜஸ் எனக்கு அதர்ன்னு கொடுக்கும்போது இந்த செகண்ட் டைமாக கொடுக்கக்கூடிய இந்த இது எனக்கு மீன் பண்ணும். ஸோ நம்ம இங்கே ரிட்டனில் என்ன பண்ணியிருக்கோம், இந்த பேஜஸையும் இந்த அதர் டாட் பேஜஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கூட அப்படிங்கும். ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ப்ளஸ் கொடுக்கும்போது இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து 300 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நார்மல் அடிஷனுக்கும் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய அடிஷனுக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இதுதான். இது மட்டும் இல்லை, 2 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி கிளாஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் கான்செப்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல டீட்டெயிலாக இதை பற்றி பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்டர்ஃபேஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இது ரொம்ப பேருக்கு குழப்பமாக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்ப்போம். ஓகே, இந்த இன்டர்ஃபேஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நம்ம ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸை பற்றி பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை பற்றி பார்ப்போம். இந்த இம்போர்ட் மெத்தட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ஏபிசி இம்போர்ட் ஏபிசி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடு. இந்த இம்போர்ட் மெத்தடு நீங்கள் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை யூஸ் பண்ணாலும் சரி, இன்டர்ஃபேஸ் கிளாஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இது வந்து உங்களுக்கு காமன். ஸோ இது மூலியமாக தான் நீங்கள் ரெண்டையுமே அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸில் இப்போது நான் கிளாஸ் பேட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். இது காமனாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரினா, காமனாக சொல்லணும் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷனை வந்து ஹைட் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ எது தேவையோ அதை மட்டும் காட்டுறதுக்கு தான். ஸோ காம்ப்ளெக்ஸான இம்ப்ளிமெண்டேஷனை ஹைட் பண்ணி வச்சுட்டு முக்கியமான இதை மட்டும் காட்டுறதுக்கு தான். ஸோ லைக் அப்ஸ்ட்ராக்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து கோட் ரீடபிலிட்டி அண்ட் கோட் செக்யூரிட்டி, ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக இது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுதான். ஓகே, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். ஸோ இது எங்கேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல இருந்து. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படிங்கிறத இந்த பேட் இன்டர்ஃபேஸில் இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்ஹெரிட் பண்ணது எங்கேருந்து எடுத்திருக்கோம், ஸோ இங்கேருந்து எடுத்திருக்கோம், இம்போர்ட்லேருந்து. ஸோ இது ஒரு கிளாஸை இன்ஹெரிட் பண்ணால் மட்டும்தான் இந்த கிளாஸ் வந்து இன்டர்ஃபேஸாக ஆகும். ஓகே, அதே மாதிரி இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக கொடுத்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் இந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஆகும். இல்லைன்னா கன்க்ரீட் மெத்தட் ஆயிரும். கன்க்ரீட் மெத்தட்னா என்னது, நார்மலாக இருக்கக்கூடிய மெத்தட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இது வந்து நான் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அப்போ தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடு. இப்போ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதோட இம்ப்ளிமெண்டேஷனை வந்து இங்கே கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் பாஸ் கீவேர்டை கொடுத்து இதை முடிச்சிருவாங்க. ஸோ இந்த ஃப்ளே அப்படிங்கிற இம்ப்ளிமெண்டேஷன் இங்கே இருக்காது. ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னா, இதோட பேஸ் கிளாஸ் எங்கே இருக்குது, அந்த பேஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய ஃப்ளே மெத்தடில் தான் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். அதே மாதிரி இதோட பேஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய சிங் மெத்தடில் தான் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். பேஸ் கிளாஸ் அப்படின்னா என்னது, இதுக்கு பேஸ் கிளாஸ் அப்படிங்கிறது ஸ்பேரோ. இந்த ஸ்பேரோக்கு நம்ம பேட் இன்டர்ஃபேஸை இன்ஹெரிட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த மெத்தடை வந்து நம்ம இங்கே தான் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி சிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடில் இந்த இன்டர்ஃபேஸ் மெத்தட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா
இதுவுமே கிட்டத்தட்ட அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மாரி தான். ஆனா இந்த இன்டர்ஃபேஸ் மெத்தட்ல உங்களுக்கு எல்லா மெத்தடும் இந்த மாரி உங்களுக்கு கான்ட்ராக்ட் சிக்னேச்சர் வந்து இந்த மாரி இருக்கணும். ஸோ ஜஸ்ட் என்னது அப்டின்னா, இந்த மாரி எனக்கு ஒரு மெத்தடு, இந்த மாரி என் கிளாஸ்ல அந்த மாரி மெத்தட் தான் வரப்போகுது. ஸோ அதனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நெட் என்ன சொல்றேன்னா, இப்படி குடுத்துட்டு, நீ இந்த இடத்துல இத நீங்க ரீஇனிஷியலைசேஷன் ஆர் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நான் இத ரிமூவ் பண்ணிட்டு, இதையும் ரிமூவ் பண்ணிருங்க. இல்லன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ கமெண்ட் பண்ணிட்டு இப்ப ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ணும்போது பாருங்க, கேன் இன்ஸ்டான்ஷியேட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இதே நீங்க அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் குடுக்காம நார்மல் கிளாஸ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஃபங்ஷன் இருக்கே, ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் நீங்க கால் பண்ணணும். சாரி, இந்த இடத்துல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிறத நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்ல. இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். அதுல உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ இதுல இந்த சவுண்ட் மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டக் டைப்பிங்ஸ் இதுவே காட்டுட்டேன். இதுல காட்டுறேன். ரன் டைம் பாலிமார்பிசம்ல. இங்க ஸ்பீக் மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்பீக் மெத்தட் அப்படிங்கிறது வந்து பேரண்ட் கிளாஸ். ஸோ டாக் அப்படிங்கிறது வந்து சைல்டு கிளாஸ். இந்த பர்ட்டிகுலர் ஸ்பீக் மெத்தடு எனக்கு டாக்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்ல. ஸோ நான் இப்ப என்ன பண்றேன், எடுத்துட்டு பாஸ் குடுத்துட்டு, இப்போ வந்து நான் இத வந்து நான் கமெண்ட் பண்ணிட்டு, இதையும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப ரன் பண்ணும்போது எனக்கு ரன் ஆகும். ஸோ இத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு அவசியமும் இல்ல. ஸோ இது வந்து கன்கிரீட் கிளாஸ். ஆனா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து அப்படி கிடையாது. ஸோ நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து அப்படி கிடையாது. ஸோ இந்த இடத்துல நீங்க அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, சாரி, இன்டர்ஃபேஸ் கிளாஸ். ஸோ கன்ஃப்யூஷனா இருக்கும். இன்டர்ஃபேஸ்னா அப்ஸ்ட்ராக்ட் இருக்கும். நம்ம இன்டர்ஃபேஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இன்டர்ஃபேஸ் கிளாஸ்ல வந்து அப்படி கிடையாது. நம்ம அந்த அப்ஸ்ட்ராக்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய அதே மெத்தடு, அதே இம்போர்ட்ட தூக்கி நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணும்போது, பைத்தான்ல கன்ஃப்யூஷன் ஆகும். மத்தபடி ஒண்ணுமே இல்ல. மத்த லாங்குவேஜ்லாம் அப்படி கிடையாது. செப்பரேட்டா இருக்கும். ஜாவாலனா செப்பரேட்டா இருக்கு. ஸோ இதுல நம்ம அதே இத தூக்கி இங்க யூஸ் பண்றதுனால நம்ம கன்ஃப்யூஷன் ஆகுது. மத்தபடி ஒண்ணும் இல்ல. இப்போ இங்க நீங்க இது குடுத்துட்டீங்க அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடு, இங்க நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். இங்க நீங்க குடுத்துட்டீங்கன்னா, இங்கேயும் இது பண்ணி தான், அதாவது பேரண்ட் கிளாஸ்ல நீங்க குடுத்துட்டாலே சைல்ட் கிளாஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா இந்த எரர் வரதான் செய்யும். ஸோ இது இன்டர்ஃபேஸ பொறுத்தவரை இதுல இருக்கக்கூடிய எல்லா மெத்தடும் உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா தான் இருக்கணும். வேற எந்த ஒரு மெத்தடும் இருக்கக்கூடாது. கன்கிரீட் மெத்தட் இருக்கக்கூடாது. ஓகே. சப்போஸ் இதுல கன்கிரீட் மெத்தட் இருந்துச்சு அப்படின்னா, எரர் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரர் வராது. அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸும் சேஞ்ச் ஆயிரும். இன்டர்ஃபேஸ் இப்படி ஃபுல்லா நீங்க மெத்தட குடுத்து நீங்க டிஃபைன் பண்ணீங்க சைல்ட் கிளாஸ்ல அப்படின்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஓகே. சப்போஸ் இதுல இன்டர்ஃபேஸ பொறுத்தவரை அந்த கான்செப்ட் அடிப்படையில பார்க்கும்போது, உள்ள வந்து நம்ம எந்த ஒரு கன்கிரீட் கிளாஸும் குடுக்கக்கூடாது. சப்போஸ் நீங்க ஏதாவது கன்கிரீட் கிளாஸ் லைக் இந்த மாரி நீங்க குடுத்துட்டீங்க. டெஃப், இன்ஃபோ, ஸோ இந்த மாரி நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, 2ல போயிட்டு ஹலோ, இந்த மாரி குடுத்துட்டு இப்ப ரன் பண்ணும்போது எனக்கு எரர் வருமானா? வராது. இப்படி குடுக்குறனால எனக்கு இந்த இன்டர்ஃபேஸ் கிளாஸ் என்ன ஆயிடுச்சு இப்போ, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த லாஜிக் வைஸ்ல பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த அவ்வளோதான். பைத்தான பொறுத்தவரை சிம்பிள். இத அப்படி நீங்க வந்து ஒரு கன்க்ரூட் கிளாஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, இது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா மாறிடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்டர்ஃபேஸ பொறுத்தவரை நீங்க எல்லா ஃபங்ஷனாலிட்டி, எல்லா மெத்தடையும் எல்லா பேஸ் கிளாஸ்லயும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் குடுத்து யூஸ் பண்ணணும். அதான் இன்டர்ஃபேஸ். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா அப்படி இல்ல. 2மே மிக்ஸிங்கா இருக்கும். கன்கிரீட் கிளாஸும் இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கும். 2மே மிக்ஸிங்ல இருக்கும். ஓகேவா? இவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்ப நம்ம இன்டர்ஃபேஸ நம்ம பார்த்துருக்கோம். இப்ப நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட்ட பத்தி பார்ப்போம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஓகே. இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கு. கன்கிரீட்டான மெத்தட். கன்கிரீட் மெத்தட் அப்படின்னா ஒரு நார்மலான மெத்தட். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஓகே. ஸோ இவ்வளோதான். அதுக்கும் இதுக்கும் இவ்வளோதான் வித்தியாசம். நம்ம இதுல வந்து வெஹிக்கிள் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம்.
ஸோ இப்போ இந்த டேபிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். 2லயுமே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குமானா இருக்கும். இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் தான் இருக்கும். ஆனா 2மே சேம் தான். ஏபிசி மாடியூல்ல தான் நம்ம இன்ஹெரிட் பண்ணணும்னா, ஏபிசி மாடியூல்ல தான் இன்ஹெரிட் பண்ணியிருப்போம். அப்படி பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து அந்த கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா, இன்டர்ஃபேஸ் கிளாஸா அப்படிங்கிறது நம்ம உள்ள குடுக்கக்கூடிய இந்த டெஃபனிஷன் இந்த குடுக்கக்கூடிய இத பொறுத்து மாறும் உங்களுக்கு. ஓகே. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கேன் ஹேவ் கன்கிரீட் மெத்தட்ஸ் இன்டர்ஃபேஸ் ஸ்டைல்ல நம்ம குடுக்கக்கூடாது லாஜிக் அடிப்படையில. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல குடுக்கலாம் கன்கிரீட் மெத்தட். அப்படி நம்ம இன்டர்ஃபேஸ்ல குடுத்தா எரர் வருமானா? வராது. ஆனா என்ன ஆகும்? நமக்கு அப்ஸ்ட்ராக்ட்டா கன்வெர்ட் ஆயிரும். சேம் லைக் கேன் ஹேவ் டேட்டா ஃபீல்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் ஸ்டைல்ல நம்ம டேட்டா ஃபீல்ட்ஸ் குடுக்கக்கூடாது. அ அப்படி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல குடுக்கலாம். அப்படி நம்ம குடுத்தோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா சேஞ்ச் ஆயிரும். டேட்டா ஃபீல்ட்ஸ்னா ஒண்ணு இருந்தா இருக்கலாம். ஸோ இதுதான். செல்ஃப் டாட் பிராண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள குடுத்துருக்கோம்ல இதுதான். ஸோ இதையும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இன்டர்ஃபேஸ்ல நம்ம குடுக்கக்கூடாது. இன்டர்ஃபேஸ பொறுத்தவரை மெத்தட் சிக்னேச்சர் மட்டும் தான். இந்த கான்ட்ராக்ட் மட்டும் தான் தவிர, டேட்டா ஃபீல்ட்ஸு, அப்புறம் கன்கிரீட் மெத்தடு, அதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்டரு அதெல்லாம் எதுவுமே குடுக்கக்கூடாது. ஓகே. அடுத்ததா பார்க்கும்போது ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஆப்ஜெக்ட் கிரியேஷன் 2லயுமே பண்ண முடியாது. என்ன ப்ரோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து சப் கிளாஸ். ஸோ இந்த மெயின் கிளாஸ வச்சு நம்ம கிரியேட் பண்ண முடியாது. கிரியேட் பண்ணி பார்ப்போமா? கிரியேட் பண்ணா நமக்கு எரர் வந்து வரும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன், வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகே. வெஹிக்கிள்ல இங்க கன்ஸ்ட்ரக்டர்ல பிராண்ட் பாஸ் பண்ணணுமா? பிராண்ட் பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஸ்டார்ட் இன்ஜின் அப்படிங்கிறத நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் இன்ஜின் அப்படிங்கிறது இங்க இருக்கு. அதுக்கப்புறம் டிரைவ வந்து கால் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸோ இத ரிமூவ் பண்ணிட்டு, இப்ப எனக்கு ஸ்டார்ட் இன்ஜின நான் கால் பண்றேன். ஆக்சுவலா ஸ்டார்ட் இன்ஜின் அப்படிங்கிறது எனக்கு இந்த பர்ட்டிகுலரா இதுக்குள்ள தான் இருக்கு. ஆனா எனக்கு எரர் வரும். ஏன்? நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் குடுத்துருக்கேன். ஸோ அதனால. ஓகேவா? ஸோ இந்த மாரி நீங்க வந்து பார்த்துக்கணும் கொஞ்சம். ஓகே. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பர்ப்பஸே எதுக்கு? மெத்தட் கான்ட்ராக்ட்ஸ். மெத்தட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் தான். ஒரு என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு தான் அந்த மெத்தட் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ ஃபுல்லா உங்களுக்கு மெத்தட்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னா, நீங்க இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மெத்தட்ஸ் பிளஸ் நார்மலான ஒரு கன்கிரீட்டான மெத்தட் லாஜிக் வேணும்னா, நீங்க அப்ஸ்ட்ராக்ட் பிளஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 2யுமே பார்த்தோம். எப்போ வந்து எத சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கு. உங்களுக்கு ஒன்லி மெத்தட்ஸ வந்து நீங்க இது பண்ணணும். லாஜிக் அவ்வளோ பெருசா ஒண்ணும் இல்ல அப்படின்னா இன்டர்ஃபேஸ் போங்க. சம் ஷேர் லாஜிக் பிளஸ் சம் அப்ஸ்ட்ராக்ஷன் எனக்கு 2மே வேணும்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் போங்க. இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வந்து லாஜிக் பேஸ்ல தான் இருக்கு அப்படின்னா, நார்மலா யூஸ் பண்ணுவோம்ல. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல. இன்ஹெரிட்டன்ஸ்லாம் அந்த மாரி கிளாஸ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பேமெண்ட் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. பேமெண்ட்லயே பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்கு. லைக் கிரெடிட் கார்டு, பேபால் பேமெண்ட்டு, கேஷ் பேமெண்ட்டு. ஸோ இந்த மாரி இருக்குல்ல. பேமெண்ட்ல இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்ஸ நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த கிளாஸ் பேமெண்ட் அப்படிங்கிறத பாருங்க, இந்த இடத்துல நம்ம பாஸ் பண்ணிட்டோம். ஸோ எந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் எதுவுமே பண்ணல. ஸோ ஒரு இதுலயுமே நம்ம ஓவர் ரைட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு பெராமீட்டர்ஸ் வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேக் பேமெண்ட்ட நம்ம கால் பண்ணும்போது, நம்ம அதுக்கேத்த மாரி நம்ம குடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ நம்ம குடுத்துக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் எக்ஸாம்பிள். இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோ, எந்த ஒரு இன்டர்ஃபேஸும் நம்ம யூஸ் பண்ணல. நார்மலா ஒரு பாலிமார்பிசம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இவ்வளோ குடுத்துட்டு, லைக் இத்தனை கிளாஸஸ் ஆஃப் குடுத்துட்டு, பேமெண்ட்ட மெயின் கிளாஸா வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் கீழ என்ன பண்ணியிருக்கோம்னா, எல்லாத்துலயும் இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். நம்ம பேமெண்ட்ட இன்ஹெரிட் பண்ணிட்டு, ப்ராசஸ் பேமெண்ட் ஒரு மெத்தட் வச்சிருக்கோம். ஒரு மெத்தடுங்க பாருங்க, ஒரு நார்மலான ஃபங்ஷன் கிளாஸுக்கு வெளிய. ஓகே. நம்ம நார்மலா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ப்ரொசீஜரல் ஓரியன்டட்ல. ஸோ இந்த டக் டைப்பிங்ல கூட பார்த்தோம்ல. ஸோ அத மாரி தான். ஒரு ஃபங்ஷன் வச்சுட்டு பேமெண்ட் மெத்தட் அமௌண்ட் அப்படிங்கிறத எல்லாமே பெராமீட்டரா பாஸ் பண்ணி, இங்க நம்ம மேக் பேமெண்ட் அப்படிங்கிற மெத்தட இதுல நம்ம கால் பண்றோம். இந்த பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா,
ஒரு டைம் இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். அதை வந்து இந்த ப்ராசஸ் பேமெண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஒரு பேமெண்ட்டையும் உள்ளே பாஸ் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஆப்ஜெக்ட் அண்ட் அதோட அமௌண்ட்டை பாஸ் பண்ணுறோம். ஸோ இது அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த பர்டிகுலராக இதில் போய் இப்போ கேஷ் பேமெண்ட்னா கேஷ் பேமெண்ட் டாட் மேக் பேமெண்ட் அமௌண்ட் அது என்னதோ அதை சொல்லுது. இது பேபால் பேமெண்ட்னா அதுக்கேற்ற மாதிரி, கிரெடிட் கார்டு பேமெண்ட்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு எடுத்து அவுட்புட் கொடுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டைமான எக்ஸாம்பிள். இது பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் இதில் நம்ம எல்லாம் ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ரியல் டைமாக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பாலிமார்ஃபிசம் கான்செப்டில். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த பாலிமார்ஃபிசம் அப்படிங்கக்கூடிய கான்செப்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்கேப்சுலேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.